சென்னை அடுத்த அம்பத்தூர் அருகே ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் கார் முற்றிலுமாக சேதமடைந்தது. முகப்பேரில் இருந்து பாடிக்குப்பம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார் மீது மரம் முறிந்து விழுந்துள்ளது. நல்வாய்ப்பாக காரின் உள்ளே யாரும் இல்லாததால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள், மரம் வெட்டும் வீரர்கள் நீண்ட நேரம் போராடி மரத்தை அகற்றினர். ராசிபுரத்தில் 6 மாசமே ஆன குழந்தை நரபலி செய்யப்பட்டதா எழுந்திருக்கக்கூடிய புகார் அதிர வச்சிருக்கு. ராசிபுரம் அருகே 6 மாதமே ஆன ஆண் குழந்தையை தொப்புள் கொடியுடன் வேப்பமரத்தின் அடியில் வீசப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெள்ளாளப்பட்டி பகுதியில் கட்டிடப் பணிக்காக கொட்டி வைத்திருந்த மணலுக்குள் 6 மாத குறை பிரசவமாக பிறந்த குழந்தையின் உடல் மீட்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் மகாலய அமாவாசை தினத்தை ஒட்டி நரபலி கொடுக்கப்பட்டதா அல்லது கருக்கலைப்பு செய்யப்பட்டு புதைக்க முயற்சிக்கப்பட்டதா என்ற பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவில் 2 பேர் நள்ளிரவில் அப்பகுதிக்குள் வந்து சென்ற காட்சிகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. எனக்கு போய் சிக்கன் கொடுத்துட்டீங்களேன்னு ஆதங்கப்பட்டிருக்காங்க நடிகை சாக்ஷி அகர்வால். பிறந்ததில் இருந்து அசைவம் சாப்பிடாத தன்னை ஆர்டர் செய்த பன்னீருக்கு பதிலாக சிக்கனை அனுப்பி சாப்பிட வைத்துவிட்டதாக தனியார் உணவு டெலிவரி நிறுவனம் மீது நடிகை சாக்ஷி அகர்வால் பரபரப்பு புகார் கூறியுள்ளார். சென்னையில் வசிக்கும் நடிகை சாக்ஷி அகர்வால் ஆன்லைனில் பாலக் பன்னீரையும் அதற்கு மெயின் டிஷ்ஷாக சிறுதானிய பிரியாணியையும் ஆர்டர் செய்தார். ஆனால் பன்னீருக்கு பதிலாக உணவில் சிக்கன் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த சாக்ஷி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை கடுமையாக சாடியபடி எக்ஸ் பக்கத்தில் வீடியோ பதிவிட்டுள்ளார். இதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. நாய்க்கடிக்கு மருத்துவமனையிலேயே மருந்து இல்லையான்னு பல கேள்விகளை எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை நிர்வாகமே உரிய விளக்கம் கொடுத்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். திசையன்விளை மருத்துவமனையில் நாய்க்கடிக்கு மருந்து இல்லை என்ற புகாருக்கு மருத்துவமனை தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த வெறிநாய் 10க்கும் மேற்பட்டோரை கடித்தது. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் திசையன்விளை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டனர். சிலர் மேல் சிகிச்சைக்காக நாங்குநேரி மற்றும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிகிச்சைக்கு சென்றவர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருந்து இல்லை எனவும் ஆம்புலன்ஸ் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். என் பேர் வடிவேல், கனரஜ கோயில் 3ஆம் தெருவு. காலையில் சத்தியாக பால் வாங்கிட்டு வரும்போது இந்த நாய் வந்து காலில் கடிச்சு கீழே விழுந்து நாங்கள் ஒன்று நாயை அடித்து கொன்று முனிசிபாலிட்டி வண்டி வந்து நாயை கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரி போனோம். அங்கே மேலே நாய் கடிச்சா கெட்டு போடக்கூடாது, மருந்தெல்லாம் தொடச்சி விட்டு விடுவேன்னு சொன்னாங்க. பேர் அபிஷேக், ஊர் தெசோலை. எங்கள் தெருவில் இன்றைக்கி இருக்கா நாய் கடிச்சிது. நான் தான் கூட்டு போனேன் பைக்கில் ஏற்றி. அங்கே ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஒரு டிடி ஊசி மட்டும் போட்டு விட்டாங்க. ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே போதுமான மருந்து எதுவும் இல்லை, நீங்கள் நாங்குநேரிக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி சீட் எழுதி தந்தாங்க. அங்கே ஆம்புலன்ஸ் இருந்தும் டிரைவர் இல்லை. இஸ்ரேல் மனிதாபிமானமே இல்லாமல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வர நாங்கள் உயிரோடு இருப்போமான்னு கதறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. காசாவின் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருவது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல குடியிருப்பு கட்டடங்கள் இடிந்த நிலையில் கரும் புகை மூட்டத்துடன் காணப்படுகிறது. இந்த தாக்குதலில் 30க்கும் அதிகமான காசா மக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கடந்த 2 வருட இஸ்ரேலின் தாக்குதலில் 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இறந்தவர்களின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழும் நிலை தொடர்ந்து கொண்டே செல்வது வேதனையை அளிக்கிறது. தாங்கள் எந்த நேரத்திலும் இறக்கலாம் என தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களின் உறவினர்கள் கதறி எழுவது மனதை சுக்குநூறாக்குகிறது. சிறுவர்கள் கிட்ட காரை கொடுக்காதீங்கன்னு எவ்வளவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் சிலர் கேட்ட பாடில்லை. 17 வயது மாணவனால் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு.
சிதம்பரத்தில் 17 வயது கல்லூரி மாணவர் ஒருவர் காரை தாறுமாறாக ஓட்டி பைக், ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் உள்ளிட்டவையின் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். கேரள மாநிலம் வடகரா பகுதியில் 3 மாத குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கு போராடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. குழந்தையின் தந்தையும் தீயணைப்பு வீரருமான லிக்கித் என்பவர் துரிதமாக செயல்பட்டு CPR செய்து குழந்தையை காப்பாற்றியுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ரெட்ரோ தக் லைஃப் படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்த ஒரு பிரபல மலையாள நடிகர் விபத்தில் சிக்கியிருக்கார். கேரள மாநிலம் மூணாறில் உள்ள லக்கம் அருகே நடந்த படப்பிடிப்பின் போது நடிகர் ஜோஜோ ஜார்ஜ் வாகன விபத்தில் காயமடைந்தார். ஜீப் சம்பந்தப்பட்ட காட்சியை படமாக்கும் போது எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இயக்குநர் ஷாஜி கைலாஷ் மற்றும் ஜோஜோ ஜார்ஜ் இணைப்பில் உருவாகும் நடிகர் தீபக் பரம்போல் மற்றும் ஒரு ஸ்டண்ட்மேன் உள்ளிட்டோரும் காயமடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சத்தியமங்கலத்தில் சாலையில் சென்ற வாகனங்களை ஒற்றை காட்டு யானை வழிமறிச்ச காட்சிகள் வெளியாகி இருக்கு. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே திம்பம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒரு காட்டு யானை சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்தது. மேலும் அவ்வழியாக வந்த லாரியில் கரும்பு உள்ளதா என்றும் தேடி பார்த்தது. அப்போது அவ்வழியாக சென்ற கார், அரசு பேருந்து உள்ளிட்ட வாகனங்களை திடீரென காட்டு யானை துரத்த தொடங்கியது. இதனால் அரசு பேருந்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்தனர். யானை சாலையில் அங்கும் இங்கும் நடமாடியபடி வழிமறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு சிறிது நேரம் நடமாடிய காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றது. சென்னையில் கண்டெய்னர் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஊழியர் ஒருத்தர் மீது லாரி ஏறி இறங்கியதில் கால் அகற்றப்பட்டிருக்கு. அந்த இளைஞர் துடிதுடித்து அமர்ந்த காட்சிகள் வெளியாகி உள்ளது. இந்த பையனுக்கு அடிப்பட்டு ஃபுல்லாக கல்மர் தான் ஏற்றிருக்குது. இதோ ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு காலை துண்டாக போயிடுச்சு. அவனுக்கு பார்த்து சைடில் தான் கால் போயிடுச்சு. 2ஆம் நம்பர் கல்மர் தான் யார் ஓட்டினாங்க தெரியல. நீங்கள் வேலை செஞ்சால் இப்படி தான் பாரு. ஒரு தமிழ்கார பையனை இந்த கல்மர் அப்படி இந்திக்கார கம்பெனி ஏற்றி இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. என்ன பண்ணுறது நான்? இந்த மாதிரிலாம் தான் நம்ம பசங்க, லோக்கல் பசங்க வேலை செய்யணுங்க. சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் திருவொற்றியூரில் உள்ள கண்டெய்னர் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். பணியில் இருந்தபோது வடமாநில இளைஞர் ஒருவர் கண்டெய்னர் லாரிகளில் உள்ளே இருக்கும் பொருட்களை எடுக்க பயன்படுத்தும் கல்மார் லாரியை ஓட்டி வந்துள்ளார். அப்போது அங்கு மணிகண்டன் பணியாற்றியதை கவனிக்காததால் லாரி அவர் மீது மோதி ஏறி இறங்கியுள்ளது. இதையடுத்து படுகாயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் மணிகண்டன் அனுமதிக்கப்பட்டு அவரது இடது கால் அகற்றப்பட்டது. தங்கள் மகனின் மருத்துவ செலவை ஏற்பதுடன் சம்பந்தப்பட்ட நிறுவனம் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட இளைஞரின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசுக்கு எதிராக பொதுமக்கள் வீதியில் இறங்கி நடத்தின போராட்டம் மிகப்பெரிய வன்முறையில் முடிஞ்சிருக்கு. எங்கன்னு பார்க்கலாம். பிலிப்பைன்ஸின் தலைநகர் மணிலாவில் ஊழல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
ஜனாதிபதி மாளிகையின் முன் பேரணியை நடத்த திட்டமிட்ட நிலையில் காவல்துறையினரால் போராட்டக்காரர்கள் தடுக்கப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் தெருக்களில் இருந்த தடுப்புகளை உடைத்தெறிந்து வன்முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஆந்திராவில் நள்ளிரவில் முகமூடி கொள்ளையர்கள் வீடு புகுந்து கை கால்களை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி நகை பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே நள்ளிரவில் முகமூடி கொள்ளையர்கள் வீடு புகுந்து முதியவர்கள் 3 பேரின் கை கால்களை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்தனர். திருப்பதி அருகே வீடு ஒன்றில் முதியோர்கள் மட்டுமே இருந்தனர். இந்நிலையில் காரில் வந்த முகமூடி கொள்ளையர்கள் 3 பேர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து அங்கிருந்த முதியோர்களை கத்தியை காட்டி மிரட்டினர். மேலும் கை கால்களை கயிற்றால் கட்டி போட்டு கடுமையாக தாக்கி பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 70,000 ரூபாய் ரொக்க பணம், தங்க ஆபரணங்கள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து காரில் தப்பிச் சென்றனர். வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தனது மனைவி கிட்ட தகாத உறவு வச்சிருந்த நபரை நாயை விட்டு கடிக்க விட்ட கணவரை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரின் மனைவிக்கு அதே பகுதியில் வசிக்கும் நாகார்ஜுனா என்பவருடன் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்திரசேகருக்கும் நாகார்ஜுனாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது சந்திரசேகர் தனது வீட்டில் வளர்த்து வரும் நாயை ஏவி நாகார்ஜுனாவை கடிக்கச் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்திரசேகரை கைது செய்து பின்னர் காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். சினிமாவில் ஹீரோவா நடிக்கிறேன்னு பொய் சொல்லி பல பெண்களை ஏமாற்றி பணம் மற்றும் நகையை பறித்து வந்திருக்கிறாரு இங்கே ஒரு ஜிம்பாடி. கட்டுமஸ்தான தோற்றத்தில் மயங்கியவர்கள் கதறியபடி காவல் நிலையம் ஓடி வந்ததன் பின்னணி என்ன? ஆம்சை மடக்கி காட்டி ஸ்லீவ்லெஸ் பனியனில் போட்டோ ஷூட். மொக்கையான பைலட் பிலிமுக்கும் ஒரு கிளிம்ஸ் வீடியோ. திரை பிரபலங்களோடும் ஒரு சில செல்ஃபீஸ். இதை காட்டித்தான் கோடம்பாக்கத்தின் அடுத்த திடீர் தளபதி நான் தான் என்று கதைவிட்டு பல பெண்களை தற்போது கதறவிட்டிருக்கிறார் இந்த ஜிம் பாடி. இந்த ஆபத்தான ஆணழகனின் பெயர் சுரேஷ்குமார். 2 முறை திருமணம் செய்து மனைவியை பிரிந்த இந்த ரிட்டையர்ட் பிளேபாய்க்கு தற்போது 40 வயதாகிறது. சினிமாவில் நடிகனாக வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்த சுரேஷ்குமார் அதற்காக கடினமாக உழைத்து உடலை கட்டுமஸ்தாக தயார் செய்திருக்கிறார். ஆனால் இவர் ஹீரோவாக கமிட்டான முதல் படமே பூஜையோடு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். என்ன நினைத்தாரோ, நிஜத்தில் வில்லன் கதாபாத்திரமாக மாறிய சுரேஷ் மேட்ரிமோனியில் பல ஃபேக் ஐடிக்களை உருவாக்கி உள்ளார். அதிலும் குறிப்பாக விவாகரத்தான மற்றும் கணவரை இழந்த பெண்களின் வரன்களை தேடி வருவதாக அதில் பதிவிட்டுள்ளார். மேட்ரிமோனி ப்ரொஃபைல் பிக்சரில் சுரேஷ்குமார் மார்பு தெரியும்படி ஷர்ட் அணிந்திருப்பதை பார்த்ததும் பல பெண்களின் தலைக்கு மேல் பல்ப் எரிந்திருக்கிறது. அதுவரை அவர்களை வாழ்க்கையை சூழ்ந்திருந்த இருள் ஃபேட் அவுட் ஆகிவிட்டதைப் போல உணர்ந்துள்ளனர். அப்படித்தான் சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு கணவரை இழந்த பெண்ணும் சுரேஷ்குமாரின் மேட்ரிமோனி ப்ரொஃபைலால் ஈர்க்கப்பட்டு ஹாய் ஹேண்ட்ஸம் என்று டெக்ஸ்ட் செய்திருக்கிறார். அடுத்த சில நாட்களிலேயே அவர்கள் இருவரும் மீட்டப் செய்துள்ளனர். அந்த பெண்ணை பார்த்தவுடன் பிடித்துவிட்டது என பார்வையிலேயே ஃபயர் விட்ட சுரேஷ்குமார் சந்திப்பு முடிந்ததும் வருங்கால மனைவியை நானே டிராப் செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த பெண்ணும் ரொம்ப கேரிங்கா இருக்காரே என்று நம்பி சுரேஷுடன் காரில் ஏறி சென்றிருக்கிறார். அப்போது அந்த பெண் அணிந்திருந்த கோல்ட் செயினை காட்டி இதைப்போல் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று கம்பி கட்டியிருக்கிறார் சுரேஷ். தங்கம் என்றதும் மயங்கிய அந்த பெண்ணிடம் உனக்காக வாங்க உள்ள கோல்ட் செயினுக்கு நீளத்தை அளந்து பார்க்க வேண்டும் என கூறி அவர் அணிந்திருந்த செயினை கழற்றி வாங்கி இருக்கிறார். வெறும் கையாலேயே அதனை எடை போட்டு அளந்து பார்த்த சுரேஷ்குமார் பேசியபடியே
அதனை அப்பெண்ணின் ஹேண்ட்பேக்கில் வைத்திருக்கிறார். சிறிது தூரம் சென்றதும் தனக்கு தாகமாக இருப்பதாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய சுரேஷ்குமார் காரை சாலையோரம் கடையில் நிறுத்தி அப்பெண்ணிடம் வாட்டர் பாட்டில் வாங்கி வருமாறு தெரிவித்துள்ளார். கேரிங்கான சுரேஷ் காசு விஷயத்தில் ஒருவேளை கண்ணிங்காக இருப்பாரோ என்ற சந்தேகத்துடனேயே அந்த பெண்ணும் சொந்த பணத்தை ஜிபே மூலம் செலுத்தி வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துள்ளார். ஆனால் சுரேஷ்குமாரின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்தவர் திடீரென அவருடைய ஹேண்ட்பேக்கை எடுத்து சோதனை செய்தபோதுதான் அதில் வைத்த தங்கச் செயின் மாயமாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. சுரேஷிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பவும் அவர் சுதாரித்துக் கொண்டு காரில் இருந்த அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டு தங்கச் செயினோடு தப்பிச் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து சுரேஷின் கார் நம்பரை ட்ரேஸ் செய்து அவரையும் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர். பிடிபட்ட சுரேஷ்குமாரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன. இவர் மீது ஏற்கனவே நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 4 பெண்கள் புகார் அளித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதோடு சுரேஷ்குமார் இதுவரை 50க்கும் அதிகமான பெண்களை ஏமாற்றி இருப்பதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் போலீசார் சந்தேகித்துள்ளனர். குறிப்பாக திருமணமாகி கணவரை இழந்த மற்றும் விவாகரத்தான பெண்களை மட்டுமே குறிவைத்து சுரேஷ்குமார் ஏமாற்றி இருப்பதும் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. சுரேஷ்குமாரிடம் இருந்து 10,000 ரூபாய் பணத்தையும் காரையும் 4 காஸ்ட்லி செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவருடன் பழகிய அத்தனை பெண்களுடனும் சுரேஷ்குமார் வாட்ஸ்அப் காலில் மட்டுமே பேசி வந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது சுரேஷ்குமாரிடமிருந்து பறிமுதல் செய்த செல்போன்களை சைபர் கிரைம் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள போலீசார் அதில் உள்ள தரவுகளையும் ஏற்கனவே அழிக்கப்பட்ட தரவுகளையும் மீட்டு வருகின்றனர். மேலும் சுரேஷ்குமாரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் காவல்துறையினரை அணுகி புகார் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த லோ பட்ஜெட் ரோமியோவின் தகிடுதத்தங்கள் அத்தனையும் வெளிச்சத்திற்கு வரும். அண்ணன் தம்பியா பழகி வந்த கிராமத்தினர் இப்போ நீயா நானான்னு மல்லு கட்டி நிற்கிறாங்க. எருது விடும் விழாவில் ஏற்பட்ட சிறிய பிரச்சனை 2 ஊர்களுக்கு இடையிலான யுத்தமாக மாறியதன் பின்னணி என்ன? காரணத்தை சொல்லிட்டு தான் போனோம். உயிருக்கு உயிருக்கு காரணம் இல்லை சொல்லுங்க. போலீஸோட டிஎம்கே வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இது லைவ் கமெண்ட்ரி கொடுத்து கொண்டே காவல்துறை வாகனத்தை விரட்டி பின்னுக்கு அனுப்பும் இந்த வீடியோவை பார்த்தால் இவர்கள் போலீசாரை மிரட்டுவதாக தான் என்ன தோன்றும். ஆனால் உண்மையில் காவல்துறையினரிடம் பாதுகாப்பு வழங்க கோரிதான் இப்படி அரிவாள் மற்றும் வேல்கம்போடு போலீஸ் ஜீப்பை முற்றுகையிட்டுள்ளனர். சில மணி நேரத்திற்கு முன்பாக காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே கொலை ஆயுதங்களோடு துணிச்சலாக ஊருக்குள் இறங்கிய ஒரு கும்பல் ஆடிய கோர தாண்டவத்தில் பலரும் படுகாயமடைந்தனர். என்ன நடந்தது என்கிற குற்ற பின்னணியை அறிய அணைக்கட்டு செய்தியாளர் பாலாஜியை விசாரணையில் களமிறக்கினோம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா செங்காடு கிராமத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை எருதுவிடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றுள்ளது. அந்த விழாவின் போது பார்வையாளர்களை பரவசப்படுத்த சினிமா பாடல்களையும் ஒலிக்க விட்டுள்ளனர். அதற்கு நடனம் ஆடிய போது அல்லேரி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞருக்கும் செங்காடு கிராமத்தைச் சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் வாக்குவாதமாகி அது கைகலப்பில் முடிந்திருக்கிறது. திருவிழாவை காண வந்த அல்லேரி கிராமத்தைச் சேர்ந்த அரசியல் பிரமுகரின் வாரிசை செங்காட்டைச் சேர்ந்தவர்கள் நைய புடைத்து திருப்பி அனுப்பிய செய்தி அல்லேரி முழுவதும் காட்டுத்தீயாய் பரவி உள்ளது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் இளைஞரின் குடும்பத்தினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த அல்லேரி கிராமத்தினரும் வெகுண்டெழுந்திருக்கிறார்கள்.
உடனடியாக பெரும் படையை திரட்டி செங்காட்டுக்கு எதிராக போர் தொடுத்து செல்வதைப் போல வீச்சரிவாள் மற்றும் வேல்கம்போடு கூட்டம் கூட்டமாக கிளம்பி சென்றுள்ளனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆக்ரோஷமாக திரண்டிருந்த அல்லேரி கிராமத்தினரை பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தி சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது தங்கள் தரப்பு இளைஞர் மீது கை வைத்த 4 பேரை மட்டும் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என போலீசாருக்கு நிபந்தனை விதித்துள்ளனர். சுந்தரேஷ் ஒரு 150 பேரை கூட்டிட்டு பஞ்சாயத்து பேசுறதுக்கு வராருன்ட்டு ஊராளுங்களெல்லாம் இங்கே ஒன்றா கூட்டிட்டு இருந்தாங்க. நேற்று ஈவினிங், அதாவது சனிக்கிழமை ஈவினிங் இங்கே ஒன்றா கூட்டிட்டு இருந்தாங்க. ஊர் மந்தையில் அப்போ 2 போலீஸ்கார் வந்தாங்க. அந்த போலீஸ்கார் மலைக்கு என்ன சொல்லணும், மலையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்ணது தானே அவர் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 4 பேரை அமுச்சு விட்ருங்க எங்கள் கூட, நாங்கள் கூட்டு போயிட்டு அவங்கள நைட்டு கூட்டு வந்து விட்டுறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு வேளை 4 பேர் வரலன்னா அந்த ஊராளுங்க வந்தாங்களன்னா உங்களை என்ன பண்ணுவாங்கன்ட்டு அவரே சொல்கிறாரு. அப்போ அது ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை இங்கே இருக்கிறவங்களை கூட்டு போயிட்டு அவங்க கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருக்கான்ட்டு நீங்கள் இந்த சேனல் மூலிமா அது என்னன்றத உண்மையை நீங்கள் தான் நிரூபிக்கணும். அதை காவல்துறையினர் 4 பேரை பத்திரமாக அழைத்து வருவதாக வாக்குறுதி கொடுத்தும் செங்காட்டைச் சேர்ந்தவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து அல்லேரி கிராமத்தினர் போலீசாரையும் மீறி செங்காடு கிராமத்திற்குள் இறங்கி கண்ணில் பட்டவர்களையெல்லாம் கொலைவெறி தீர தாக்கியிருக்கிறார்கள். சுந்தரேசனோட பையன், அவனுக்கு ஏதோ சின்ன காயம் ஏதோ ஒன்று பட்டிருக்கு. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. அந்த சுந்தரேசன் என்ன பண்ணா, அவங்க ஊர் ஆளுங்களெல்லாம் ஒரு 100 பேரை கூட்டிட்டு நேற்று ஈவினிங், சனிக்கிழமை நேற்று ஈவினிங் இங்கே இருக்கிற ஊர் ஆளுங்களை, சின்ன பையன், வயசானவர், 60 வயசானவர், எல்லாம் தலையில் குடல் எடுத்து நெருக்கி, அப்புறம் அவர் கல்லால் அடித்து அவரெல்லாம் மயக்கம் போட்டு இந்த வழியை கூட்டு போக முடியல யாருமே. இந்த வழியை கூட்டின்னு போனால் இங்கே வழியில் மடக்கி அவனை அடிச்சிருவாங்கன்றதுக்காக இந்த வழியை காட்டு வழியை நம்பிப்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு அங்கே ப்ரீத்திங் கஷ்டம் வரதுனால வெண்டிலேட்டர் போட்டால் தான் அவர் பொழைப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நடந்த சம்பவத்தில் செங்காடு பகுதியைச் சேர்ந்த பலரும் படுகாயமடைந்துள்ளனர். சிலரின் மண்டை அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது. இவர் வரும்போது 10 வண்டியில் ஆளுங்க வராங்க, பின்னாடி ஒரு 20 வண்டியில் ஆளு இருக்காங்க, மொத்தம் ஒரு 100 பேர் பின்னாடியே வராங்க. இதில் எனக்கு அந்த போலீஸ்கார், அணைக்கட்டு போலீஸ்காரே என்னால் நம்ப முடியல, அணைக்கட்டு ஒடுக்குத்தூர் போலீஸே எங்களால் நம்ப முடியல. அவங்கள பார்த்தாலே ஒரு பயமாக இருக்குது. இவங்க கூட்டு போயிட்டு எங்களை காப்பாற்றத்துக்கு விட்றாங்களா, இல்லை போயிட்டு அவங்க கூட மாட்டுவிட்டு அடிக்க விட்றாங்களே, எங்களுக்கு யாருமே தெரியல. இதில் இப்போ இங்கே பாதிக்கப்படுறதெல்லாம் போட்டால் எங்கள் ஊரால் தான் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, இந்த செங்காட்டு கிராமத்தால் தான். ஸோ இப்போ நான் என்ன இங்கே எங்களோட மலையோட ஆளுங்களோட எல்லாம் ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த ஆளுங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த கிராமத்து ஆளுங்க இந்த பக்கம் வரக்கூடாது. ஏன்னா இந்த மலையில் அவங்கள தவிர வேறு யாரும் பெருசாக ரவுடிஸ் யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ போலீஸ் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே 10 வண்டியில் அவங்க பின்னாடியே வராங்க அந்த ஊர் ஆளுங்க. அப்போ அவங்க போலீஸ் பின்னாடியே வராமல் யார் பின்னாடி வந்திருப்பாங்க? இதுக்கும் அவங்க அந்த போலீஸ் 2 பேர் பதில் சொல்லணும். எங்களுக்கு பேர் தெரியல, அவங்க பேர் ஒடுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனும் அணைக்கட்டு போலீஸ் ஸ்டேஷனும், அவங்க 2 பேர் பதில் சொல்லி ஆகணும். ஒரு வழியாக தாக்குதலை தடுத்து நிறுத்தி ஒட்டுமொத்த கிராமத்தையும் போலீசார் அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஆனால் போலீசாரின் துணையோடுதான் அல்லேரி கிராமத்தினர் அத்துமீறி நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக செங்காடு கிராமவாசிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக வேறு வழியின்றி காவல்துறையினர் அங்கிருந்து புறப்பட தயாராகியுள்ளனர். அப்பொழுது போலீசாரின் வாகனத்தை உருட்டு கட்டை மற்றும் கம்புகளோடு சுற்றி நின்று சிறைப்பிடித்த செங்காடு கிராமத்தினர் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வினோதமான முறையில் வலியுறுத்தியுள்ளனர். அவங்க இங்கே அடிச்சுட்டு அப்படி போனதுமே போலீஸ் ஜீப் இங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஊராளுங்களும் பின்னாடி போயிட்டு நீங்கள் போயிட்டீங்களா, அவங்க பின்னாடி நைட்டுக்கு என்ன அடிச்சாங்களா, அது யார் பொறுப்பு? இங்கே இருக்கிறது எல்லாம் குழந்தைங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, எல்லாம் படிக்கிற பசங்க இருக்காங்க. எவனோ ஒருத்தனை அடிச்சு ஏதோ ஒன்று ஆகுதுனால அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க? எல்லாம் ஓடி போயிடுவாங்க நைட்டில். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த போலீஸ் ஜீப் இங்கிருந்து இந்த செங்காட்டோட எல்லை வரைக்கும் அந்த ஜீப் போயிடுச்சு. ஊராளுங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் போயிட்டீங்களே எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு அந்த ஜீப்பை திரும்ப பின்னாடியே ரிவர்ஸ்லேயே கூட்டின்னு வந்து ஊரான விட்டு நைட்டு அதுக்கப்புறம் மற்ற எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் நைட்டெல்லாம் இங்கிருந்து உதவுனாங்க. இதனால் காவல்துறையினருக்கும் செங்காடு கிராமத்தினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன் தாக்குதலுக்குள்ளான செங்காடு கிராமத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்.
நடந்த சம்பவம் தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அல்லேரி பகுதியைச் சேர்ந்த 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 7 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் போலீசாரின் வாகனத்தை சிறைபிடித்து ஆயுதங்களை காட்டி ரகளையில் ஈடுபட்ட செங்காடு கிராமத்தைச் சேர்ந்த 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதில் 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் அல்லேரி கிராமத்தினர் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கிற பயம் செங்காடு பகுதிவாசிகளிடம் இருப்பதை காண முடிகிறது. எங்களுக்கு பாதுகாப்பு பயம் தாங்க முடியல. நானும் எல்லாம் விட்டு எல்லாம் வந்துக்கிறோம். எங்களுக்கும் பயம் தாங்க முடியல. இந்த ஆணு பொண்ணு அச்சுன்னு இருக்குது, பயம் தாங்க முடியல. ராத்திரியும் அன்னித்தும் படுக்க முடியல. ஊடு என்ன ஆகும்? இவங்க அல்லேரிக்காரங்க வந்து பொறுமை நின்று 10 நாள் எடுத்தால் 3 மாதம் நின்று இது நானும் ஒன்று செய்வாங்க. எங்களுக்கு பயம் தாங்க முடியல. இது அன்னித்தும் இது பேச்சுவார்த்தை என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த பேச்சுவார்த்தை போட்டு எதுனாலும் எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரியே கீழ் நாடு மேல் நாடு வந்தால் என்ன பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு ஒரு ஆலோக்கியம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு சமாதானம், அதான் சொல்ல முடியும். அப்பகுதியில் நிலவி வரும் பதற்றத்தை தணிப்பதற்காக 2 ஊர் எல்லையிலும் தற்போது 50க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து கிராமவாசிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்து வருகின்றனர். தனி ஒருவரால் தொடங்கிய பிரச்சனை 2 ஊருக்கு இடையிலான யுத்தமாக மாறி உள்ளது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது.